இன்னைக்கு நம்ம கிச்சனில் பருப்பு தோசை பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமே பண்ணக்கூடிய தோசை இது. இந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம பருப்பு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பருப்பு தோசை பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். ரெண்டு பருப்புமே சம அளவில் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். தோசையில் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை, கொஞ்சமாக அந்த பருப்பு கலந்த தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றி அரைச்சது. இனி தண்ணி கலக்கலை, நம்ம தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி கலந்தால் போதும். இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1, 2, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம், உப்பு, கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. நம்ம இட்லிக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மேலே தூவுறதுக்கு வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். வெங்காயம் போட்டால் இந்த மாதிரி அமுத்தி விடணும், இல்லைன்னா நம்ம திருப்பி போடுறப்ப அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா அடியில் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. மேலே வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் தூவணும் அப்படின்ற அவசியம்லாம் அங்கே கிடையாது. வெங்காயம், மல்லித்தலையெல்லாம் தூவினோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் தூவுறது. எந்த தோசை செஞ்சாலுமே நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி செஞ்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.